நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, சிஸ்டர் உங்களோட ரிசல்ட் என்ன ஆச்சு, ரிசல்ட் வந்துடுச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லா நர்சஸ்க்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட். நீங்கள் அதை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெனிஃபிஷரி ஆட் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பெரிய அமௌண்ட்டை அனுப்பிடாதீங்க. ஜஸ்ட் செக்அப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 50 ரியால்ஸ் அப்படி அனுப்பிக்கோங்க. இந்த மாதிரி ஹேக்கிங் விஷயம், இந்த மாதிரி ஏமாத்துற விஷயம் உலகத்தில் எங்கே போனாலும் இருக்க தான் செய்யுது. அப்படிங்கிறதுனால நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சசீஸ் டைரி. இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே சவுதியில் ஏர்ன் பண்ணுற நம்மளோட சேலரியை எப்படி வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பணும், நம்ம பேரண்ட்ஸ்க்கு அனுப்பணும், ஆர் நம்ம ஹஸ்பண்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மணி ட்ரான்ஸ்ஃபரிங் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, சிஸ்டர் உங்களோட ரிசல்ட் என்ன ஆச்சு, ரிசல்ட் வந்துடுச்சா, பாஸ் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வெண்ட் கொஷின்ஸ் அதை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. திஸ் இஸ் அ டைம் டு ரிவீல் த ரிசல்ட். என்னோட ஹாப்பினஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆமாங்க, நான் சவுதி ப்ரோமெட்ரிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன். அண்ட் என்ன மாதிரி பாஸ் ஆன எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லா நர்சஸ்க்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த பெஸ்ட். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் ஷேர் பண்ணியிருப்பேன் என்னோட எக்ஸாம் டே எப்படி இருந்துச்சு அண்ட் ப்ரோமெட்ரிக் எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுலேயுமே நான் சொல்லியிருந்தேன் லைக் மந்தோட எண்டில் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து மந்த் ஸ்டார்டிங்லேயே எழுதிட்டதுனால 15 டேஸில் வந்துடும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலி அப்படி வரல, மந்த் எண்டில் தான் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு 1 மந்த் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஐ வாஸ் லிட்ரலி ஸ்கேட் என்ன வரும் ஏது வரும். பிகாஸ் எனக்கு பார்ட் 2 வந்து நான் அந்த அளவுக்கு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறதுனால ரொம்பவே பயந்துகிட்டே இருந்தேன். தேங்க் காட் என்னோடய ரிசல்ட் வந்துடுச்சு. என்னோடய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 614 எடுத்திருந்தேன். ஆக்சுவலி இது வந்து இதை விட நிறைய மார்க் அதிகமாக கூட ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். பட் 614 எடுத்ததில் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். பிகாஸ் நான் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அந்த பயந்ததுக்கு 614ங்கிறது எனக்கு கொஞ்சம் அதிகமான மார்க் மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் மீன்வைல் எனக்கு 614 எடுத்தாச்சு. கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, ரிசல்ட் வரதுக்கெலாம் முன்னாடி நம்ம பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் 614 வந்ததுக்கப்புறமே நம்மளோட மைண்டு அப்படி தானே இருக்கும், வேவரி ஆஃப் தாட்ஸ் இருந்துகிட்டே தானே இருக்கும். ஒருவேளை இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமோ, ஸோ 700+ எடுத்துருக்கலாமோ அப்படின்லாம் நான் நினச்சி நான் எங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இதுவே நல்ல மார்க்கு தான், இப்போ ஸ்கோர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு மெயின் கான்செப்ட் என்னது, சவுதி கவுன்சில் எக்ஸாமில் பாஸ் ஆர் ஃபெயில், அதுதான் முக்கியம். ஸோ வந்து 614 எடுத்தது இட்ஸ் வெல் அண்ட் குட், நல்ல மார்க்கு தான், கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம், தேங்க் காட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் 500 ஸ்கோர் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சில பேர் 520 ஒரு 530 ஈவன் 550 அந்த மாதிரி எடுத்திருந்தாலுமே பரவாயில்ல, யாருமே வருத்தப்படாதீங்க. நம்மளுக்கு தேவையான என்னது பாஸ் ஆர் ஃபெயிலுங்கிற விஷயம் மட்டும்தான். ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் கம்மியாக மார்க் எடுத்திருந்தாலுமே டோன்ட் வரி, அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணாதீங்க. நம்ம வந்து சவுதி கவுன்சில் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோம், வி ஆர் சவுதி நர்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரௌடாக நினச்சிக்கோங்க. உங்கள் காலரை தூக்கி விட்டுக்கோங்க. மார்க்ஸ் பற்றி நீங்கள் வந்து எந்த வருத்தமே படாதீங்க. பிகாஸ் மார்க்கை பற்றி யாருமே கேட்கவும் போகிறதில்ல. எங்கேயாவது இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களோட மார்க் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போகிறதில்ல. அதனால் இஃப் இன்கேஸ் நீங்கள் கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னாவும் வருத்தப்படாதீங்க. நம்ம பாஸ் ஆகிட்டோம், அது வரைக்கும் நம்ம ஹாப்பினஸ் பட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதான். அதே மாதிரி உங்களோட சவுதி ப்ரோமெட்ரிக் எக்ஸாமோட மார்க்ஸை வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணணும். உங்களோட ஹாப்பினஸை வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் எக்ஸிபிட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலோட கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், நம்ம வந்து சேலரியை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களே வந்து சர்டன் பேங்க் வச்சுருப்பாங்கல்ல, இந்த பேங்க்கில் தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் லிங்க் வச்சுருப்பாங்க அண்ட் சேலரி ஃபுல்லாகவே வந்து அந்த பேங்க்கில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. ஸோ அது மாதிரி என்னோட ஹாஸ்பிட்டலில், நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் வந்து எமோச்சில் வந்து ஒரு சர்டன் பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கில் தான் வந்து புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபரிங் எல்லாமே நடக்கும். ஸோ அதே மாதிரி ஈச் ஹாஸ்பிட்டலில் எதர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இல்லை எம்ஓஹெச்சாகவும் இருக்கலாம், ஒவ்வொரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒவ்வொரு பேங்க்கோட லிங்க் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த பேங்க்கை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த பேங்க்லேயே வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்லேருந்து எல்லாமே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் வந்து இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்ல, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது இங்கே வந்து நீங்களே தெரிஞ்சுருப்பீங்க. லைக் இகாமா அது மாதிரிலாம் தேவைப்படும், பாஸ்போர்ட் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் நம்ம ஊர்லேயுமே அப்படி தானே, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா சில ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்படும், லைக் ஆதார் கார்டு அதெல்லாம் தேவைப்படும். அது மாதிரி தான் இங்கே இகாமா வந்து ரொம்ப மேண்டட்ரி ஃபார் ஓப்பனிங் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண
பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரியும் வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம். 1 month சேலரி வந்தாச்சு. இப்போ நீங்கள் அதை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெனிஃபிஷியரி ஆட் பண்ணணும். பெனிஃபிஷியரினா நீங்கள் யாருக்கு வந்து இப்போ அமௌண்ட் அனுப்ப போகிறீங்களோ, உங்கள் அம்மா அப்பா இல்லை அண்ணா இல்லை ஹஸ்பண்ட், யாருக்கு வந்து உங்கள் சேலரி அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்க தான் பெனிஃபிஷியரி. ஸோ அவங்களோட பெனிஃபிஷியரியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த 2 அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணால் தான் வந்து நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். நம்ம ஊர்லேயே நம்ம நிறைய பேர் பண்ணியிருப்போம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஆட் பெனிஃபிஷியரி பண்ணணும். அந்த பெனிஃபிஷியரி ஆட் பண்ணுறதுக்கு முக்கியமாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அப்பாவோட அக்கௌண்ட்டை பெனிஃபிஷியரி ஆட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அப்பாவோட அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட், ஸ்விஃப்ட் கோட் கண்டிப்பாக தேவை. ஸ்விஃப்ட் கோட் வந்து சில பேருக்கு தெரியல அப்படின்னா, இப்போ உங்கள் அப்பா எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்களா, அந்த பேங்க்லேயே போய் கேட்டால் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு ஸ்விஃப்ட் கோட் தேவை அப்படின்னு சொன்னாலே அவங்களே வந்து அந்த பேங்க்கோட ஸ்விஃப்ட் கோடு கொடுப்பாங்க. ஸோ இது 3மே கண்டிப்பாக தேவை. ஸ்விஃப்ட் கோட் இல்லாமல் வந்து இன்டர்நேஷ்னல் மணி ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அதனால் மேண்டேட்டரி ஸ்விஃப்ட் கோட் இருக்கணும். பேங்க்கோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் உங்கள் மொபைல்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஆப் மூலியமாகவே ஆட் பெனிஃபிஷியரி பண்ணிக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் சில அக்கௌண்ட்டோட இது வந்து பேங்க்கில் வந்து நம்ம வந்து மொபைலில் பண்ண முடியாது அப்படிங்கிற இருந்துச்சுன்னா சிச்சுவேஷன், ஸோ வந்து டேரெக்டாக நம்ம பேங்க்கில் போய் தான் பெனிஃபிஷியரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான்லாம் மொபைல்லேயே தான் பெனிஃபிஷியரி ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்ததுனால என்னால் மொபைலில் பண்ண முடிஞ்சிருச்சு. இஃப் இன்கேஸ் ஏதாவது ரிஸ்க் இருக்கா மாதிரி தோணுச்சு, இல்லை உங்களுக்கு ப்ராப்பராக பண்ண தெரியல அப்படின்னா பெட்டர் நீங்கள் பேங்க்கில் போய் டேரெக்டாகவே அங்கே இருக்கிற பர்சனே வந்து சொல்லி அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பெனிஃபிஷியரி போனோடனே நீங்கள் யாரோட அக்கௌண்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ, லைக் உங்கள் அப்பாவோட அக்கௌண்ட் நம்பர், அதெல்லாம் வேரியஸ் ஸ்டெப்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம், அக்கௌண்ட் நம்பர், எந்த லொக்கேஷனு, அப்புறம் அந்த IFSC கோட், ஸ்விஃப்ட் கோட், அப்புறம் அந்த ஏரியா லொக்கேஷன் எல்லாமே வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட் லாஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி பெனிஃபிஷியரி ஆடட்னு வந்துடும். பட் வந்து ஆட் பண்ண அன்றைக்கே வந்து நம்மளோட அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது 24 hours நெக்ஸ்ட் டே தான் வந்து நீங்கள் உங்களோட சேலரி அமௌண்ட்டை வந்து உங்கள் அப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அக்கௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பெரிய அமௌண்ட்டை அனுப்பிடாதீங்க. ஜஸ்ட் செக்அப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 50 ரியால்ஸ் அப்படி அனுப்பிக்கோங்க. பிகாஸ் நான் அப்படி தான் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு 50 ரியால் அனுப்புனா போய் அவங்களுக்கு ரீச் ஆகுதா அப்படின்னு தெரியணும். பிகாஸ் நம்ம லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு ரீச் ஆகலைன்னா அது வேறு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அண்ட் அகைன் பேங்க்குக்கு அலையணும். அது பெரிய ப்ரொசீஜர், அது பெரிய ஹெட்டேக் ஆயிரும். ஸோ பெட்டர் வந்து ஒரு கம்மி அமௌண்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள். மினிமம் 50 ரியால் தான் சவுதியிலேருந்து நம்ம சென்ட் பண்ண முடியும். ஸோ 50 ரியால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த 50 ரியாலுக்குமே வந்து அவங்க நீங்கள் இங்கேருந்து மணி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் மணி டிடெக்ட் பண்ணிப்பாங்க, லைக் ட்ரான்ஸ்ஃபரிங் சார்ஜ் மாதிரி. ஸோ ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு மாதிரியான அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபரிங் சார்ஜ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மேக் ஷூர் அதுவும்லாம் சேர்த்து நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களோட மந்த்லி சேலரி வந்து ஒரு 4500 ரியால் அப்படி வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து அமௌண்ட்டை அனுப்பணும். வீட்டில் ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் இருக்கும். நம்ம நிறைய கடன்லாம் வாங்கியிருப்போம். அண்ட் வீட்டில் பேரண்ட்ஸ்க்கும் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அண்ட் நம்மளோட மணி வந்து அவங்களுக்கு ரொம்ப நீடடாக இருக்கும் போது மேக்ஸிமம் அமௌண்ட் நீங்கள் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் பட் மீன்வைல் நீங்கள் வந்து உங்களோட எமர்ஜென்சிக்காகவும் இங்கே கண்டிப்பாக கையில் காசு வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை, அர்ஜென்ட்டாக ஏதோ ஒன்று வாங்கணும் செய்யணும், இல்லை ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வேணும் அப்படின்னா மேக் ஷுர் தட் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் காசு வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து நம்ம சேலரி கண்டிப்பாக வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம இங்கே வந்து புது இடத்துல இருக்கோம், நம்மக்கிட்ட சுத்தமாக கையில் காசு இல்லைன்னா நம்ம யார்கிட்டையும் போய் கேட்கவும் ஒரு மாதிரி ஷையாக இருக்குங்கிறதுக்காக எப்பயுமே வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 4500 ரியால் நீங்கள் வந்து சேலரி வாங்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 ரியாலாவது நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப்புக்கு உங்களுக்கு அது தேவைப்படும், எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ்க்கு தேவைப்படலாம். இல்லை அந்த 1000 ரியால் நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாதி உங்களோட ஓன் செலவு பண்ணிக்கலாம், பாதி ஏதாவது ஒரு சேவிங் மாதிரி வச்சுக்கலாம், ஒரு கோல்டுக்காக சேவ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வெக்கேஷன் போகிற டைமில் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் நீங்கள் ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு போவீங்களா, லைக் பர்ஃப்யூம், டேட்ஸு, நட்ஸு, இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இருந்தால் டாய்ஸு. ஸோ அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஏதாவது ஒரு மணி சேவிங்கில் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட கொஞ்சம் மணி சேவிங்கில் இருக்கட்டும். நீங்கள் வச்சுருக்க மணியில் பாதி உங்களோட ஓன் எக்ஸ்பென்சஸ் வச்சுக்கோங்க, பாதி மணி சேவிங்கில் வச்சுக்கோங்க. ஸோ அது பின்னாடி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். அண்ட் சவுதியில் வந்து வீக்கெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் மணி அனுப்புகிறீங்க அப்படின்னா மேக் ஷுர் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே சென்ட் பண்ணாத மாதிரி. பிகாஸ் அன்றைக்கி அனுப்புனீங்கன்னா இங்கே பேங்க் எல்லாமே க்ளோஸு. ஸோ அதனால் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அனுப்பாதீங்க. அண்ட் தேர்ஸ்டேவும் அனுப்பாதீங்க. ஒரு வீக்கோட பெட்டராக நீங்கள் எப்போ சென்ட் பண்ணலான்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அனுப்புனீங்கன்னா பயம் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். பிகாஸ் ஃப்ரைடே சாட்டர்டே வீக்கெண்டு. ஸோ நீங்கள் தேர்ஸ்டே சென்ட் பண்ணீங்க அப்படின்னா மேபி டிலே ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்தியாவில் வந்து ஆன் சண்டேஸ் வந்து ஹாலிடே. ஸோ அதனால் சண்டேவும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அனுப்புனீங்கன்னா தான் ரொம்ப நல்லது. ஸோ அது கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேங்க்கோட ஆப்லேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள்.
எதுவுமே வந்து தேர்ட் பார்ட்டி மணி ட்ரான்ஸ்ஃபரிங் ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நிறைய ஆப்ஸ் இருக்குது மணி ட்ரான்ஸ்ஃபரிங். அது மாதிரி இங்கே சவுதியில் எனக்கு என்ன ப்ரைவேட் ஆப்ஸ் இருக்குன்னு கூட தெரியாது. பிகாஸ் நான் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு போகும்போதே அவங்க வந்து கண்டிப்பாக என்ன சொன்னாங்கன்னா, எந்த ஆப்ஸுமே யூஸ் பண்ணாதீங்க, இஃப் இன் கேஸ் ஏதாவது மணி லாஸ் ஆச்சுன்னா we are not responsible அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களோட அக்கௌண்ட் வந்து எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்களோ அதிலே வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த பேங்க்கோட ஆப் மூலயமாவே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம், மைண்டில் வச்சுக்கோங்க. இது நான் சொன்ன மாதிரி இந்த தேர்ட் பார்ட்டி மணி ட்ரான்ஸ்ஃபரிங் ஆப்லாம் வந்து ரொம்ப குயிக்கராக சென்ட் ஆகிரும். இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 5000 ரியால் அனுப்புறீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 2-3 ஹார்ஸ் கூட கிடையாது, ஒரு 1/2 hour to 1 hourலேயே வந்து அந்த மணி வந்து இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அந்த மாதிரியான ஸ்பீடப் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. பட் நம்மளுக்கு முக்கியம் என்னது, நம்மளோட மணி வந்து சேஃபாக வந்து நம்மளோட வீட்டில் போய் சேரணும். ஸோ சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ரைவேட் மணி ட்ரான்ஸ்ஃபரிங் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இஃப் இன் கேஸ் ஏதோ ட்ரான்சாக்ஷனில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீங்கள் அனுப்பின மணி வந்து அவங்களுக்கும் ரீச் ஆகலை அண்ட் ரிட்டன் பேக் உங்களுக்கும் வரல அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் எந்த ஆப்பில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அண்ட் அவங்களுக்கும் வந்து பெருசாக எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரி போயிடும். நீங்கள் வந்து ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் மூலயமா சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ மேக் ஷுர் கண்டிப்பாக அந்த பேங்க்கோட ஆப்லேயே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் பெனிஃபிஷியரெல்லாம் ஆட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி சென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே சென்ட் பண்ணால் அது நெக்ஸ்ட் டே தான் இப்போ ரீச் ஆச்சு. ஸோ ரீச் ஆகுற வரைக்குமே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, போய் சேருமா என்ன ஏதுன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன்லாம் நடக்கும்போது கொஞ்சம் பயமாக தானங்க இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு மணி அனுப்புகிறோம், அது ப்ராப்பராக போய் சேஃபாக அவங்க கையில் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து போக போக நெக்ஸ்ட் டைம்லாம் ஆகும்போது 3 times 4 timesலாம் சென்ட் பண்ணதுக்கப்புறம் டிலே ஆகாமல் ப்ராப்பர் டைமுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ வந்து சவுதி டைமிங்க்கு மோஸ்ட்லி 9 o'clock அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நம்ம சவுதி டைமுக்கு ஒரு 11:30 12 அவங்களுக்கு ரீச் ஆயிரும். ஸோ பிகாஸ் சவுதி டைமுக்கும் இந்தியா டைமுக்கும் 2.5 hours டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு மார்னிங் 9 AM அப்படின்னா அவங்களுக்கு வந்து அங்கே வந்து 11:30 AM இருக்கும். ஸோ டைமும் கேல்குலேட் பண்ணிக்கோங்க பிஃபோர் சென்டிங் த மணி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இது சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது உண்மையாலே இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே வந்து நிறைய ஹேக்கிங் பண்ணுறாங்க, அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறாங்க. அப்புறம் யாராவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம் அண்ட் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் ஏதாவது ஆஃபர்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பேசி நம்ம கீழே இருந்து ஓடிபி வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்த மணியை கொஞ்சம் எடுத்துடுறாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு 2-3 பேர் நடந்திருக்கு. அண்ட் அது அப் டு வந்து 15,000 18,000 ரியால் வரைக்கும்லாம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துடுறாங்களாம். ஸோ கண்டிப்பாக இஃப் இன் கேஸ் வந்து யாராவது ஃபோன் பண்ணி நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், இந்த ஹையர் அஃபிஷியல் பேசுகிறோம், இந்த ஹெட் ஆஃப் த மேனேஜர் அப்படி இப்படின்னு யார் என்ன கதை சொன்னாலுமே வந்து நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லைனா வந்து அன்னோன் நம்பர்லேருந்து வந்தீங்கன்னா பெட்டர் கால் அட்டன் பண்ணாதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படியாவது கேதர் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளோட நேம், அக்கௌண்ட் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாமே ப்ராப்பராக சொல்லும் போது நம்மளும் அவங்களை நம்பிடுவோம். அவங்க சொல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட அப்படி இப்படி பேசி உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு, நீங்கள் அதை எங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் கிடைக்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ஃபேக் ரீசன் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு என்னோடய ஃப்ரெண்டுக்கு. இந்த மாதிரி அவள் ஓடிபி சொல்லி அப்புறம் மணி கொஞ்சம் அவங்க எடுத்துட்டாங்க அக்கௌண்ட்லேருந்து. அதனால் அது என்ன பண்ணுறது அப்படின்னா பெட்டர் வந்து யாராவது கால் பண்ணால் எதை கேட்டாங்கன்னா ஓடிபி சொல்லவே சொல்லாதீங்க. பேங்க்லேருந்து கண்டிப்பாக ஓடிபி எதுக்காகவும் கேட்கவும் மாட்டாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே எனக்கே வந்து அப்படி தான் வந்துச்சு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அலர்ட் மாதிரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் பேங்க்லேருந்து எந்த ஒரு ரீசனுக்காகவுமே வந்து உங்ககிட்ட ஓடிபி கேட்கவே மாட்டோம், அதனால் வந்து யாராவது ஓடிபி கேட்டாங்கன்னா சொல்லாதீங்க அப்படின்னு தான் வந்து எப்பயுமே வந்து அந்த பேங்க்லேருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, யார்கிட்டையுமே ஓடிபி சொல்லவே சொல்லாதீங்க. பிகாஸ் இது இப்போ ரீசெண்டாக 10 daysக்கு முன்னாடி நடந்ததுனால ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹேக்கிங் விஷயம், இந்த மாதிரி ஏமாத்துற விஷயம் உலகத்தில் எங்கே போனாலும் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறதுனால நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் மணி ட்ரான்ஸ்ஃபரிங். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டாடா பாய், டேக் கேர்.